அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 தேர்வர்களுக்கான ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், தண்டியல் அலங்காரம் எத்தனை பெரும் பிரிவுகளை உடையது? தண்டியல் அலங்காரம் எத்தனை பெரும் பிரிவுகளை உடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3. ஆப்ஷன் பி 3. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துங்க. டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ வீடியோஸோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, பார்க்காதவங்க பார்த்துங்க. ஸோ செகண்ட் கொஷின், இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்ற நூல் எது? இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்ற நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தண்டியல் அலங்காரம். ஆப்ஷன் பி தண்டியல் அலங்காரம். அடுத்து கொஷின் நம்பர் 3, தண்டியல் அலங்காரம் நூலின் ஆசிரியர் யார்? தண்டியல் அலங்காரம் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தண்டி. ஆப்ஷன் பி தண்டி. அடுத்து கொஷின் நம்பர் 4, தண்டியல் அலங்காரம் ஒரு டேஷ் நூல். தண்டியல் அலங்காரம் ஒரு டேஷ் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தழுவல். ஆப்ஷன் ஏ தழுவல். அடுத்து கொஷின் நம்பர் 5, பின்வருவனவற்றுள் வேறுபட்டதை கண்டறிக. பின்வருவனவற்றுள் வேறுபட்டதை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இலக்கண விளக்கம். ஆப்ஷன் பி இலக்கண விளக்கம். அடுத்து கொஷின் நம்பர் 6, டேஷ் என்னும் மொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட தண்டியல் அலங்காரம். டேஷ் என்னும் மொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது தண்டியல் அலங்காரம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காவிய தர்சம். ஆப்ஷன் ஏ காவிய தர்சம். அடுத்து கொஷின் நம்பர் 7, தண்டியல் அலங்காரத்தின் தமிழ் மொழிக்கு உவமையாக கூறப்பட்டது எது? தண்டியல் அலங்காரத்தில் தமிழ் மொழிக்கு உவமையாக கூறப்பட்டது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சூரியன். ஆப்ஷன் ஏ சூரியன். அடுத்து கொஷின் நம்பர் 8, தண்டியார் வாழ்ந்த காலம். தண்டியார் வாழ்ந்த காலம். இதற்கான சரியான விடை கிபி 12ஆம் நூற்றாண்டு. கிபி 12ஆம் நூற்றாண்டு. அடுத்து கொஷின் நம்பர் 9, இருவேறு பொருள்களுக்கான ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது எவ்வணி? இருவேறு பொருள்களுக்கான ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது எவ்வணி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பொருள் வேற்றுமை அணி. பொருள் வேற்றுமை அணி. அடுத்து கொஷின் நம்பர் 10, கூற்று 1, ஓங்கிலிடை வந்து உயர்ந்தோர் என்ற செய்யுளில் பொருள் வேற்றுமை அணி பயின்றுள்ளது. கூற்று 2, இருவேறு பொருள்களுக்கான ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டும் சரி. ஆப்ஷன் சி இரண்டும் சரி. அடுத்து கொஷின் நம்பர் 11, அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல். அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தண்டியல் அலங்காரம். ஆப்ஷன் பி தண்டியல் அலங்காரம். அடுத்து கொஷின் நம்பர் 12,
ஓங்கிலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி என்ற பாடலில் பயின்றுள்ள பாவகை எது? ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி என்ற பாடலில் பயின்றுள்ள பாவகை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நேரிசை வெண்பா. ஆப்ஷன் டி நேரிசை வெண்பா. அடுத்து கொஷின் நம்பர் 13. வெங்கதிர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? வெங்கதிர் என்னும் சொல்லில் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒளிர்கின்ற கதிரவன். ஆப்ஷன் ஏ ஒளிர்கின்ற கதிரவன்.